ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 17/2/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, விருந்தாளியாக பாபா வந்திருக்கிறார். ஸோ விருந்தாளியை மரியாதையாக உபசரிக்கணும் இல்லையா? நீங்கள் உபசரிக்க தேவையில்லை, அவர் தான் உங்களுக்கு உபசரிக்க வந்திருக்கார். மரியாதை மட்டும் கொடுங்க, அவர் சொல்கிற மாதிரி செய்யுங்க போதும். நீங்கள் அவரை அன்பாக கூப்பிட்டு இருக்கிறீங்க இல்லையா? உருகி உருகி கூப்பிட்டீங்க. உனக்கு கண்ணே இல்லையா, என்னை கூப்பிட்டு போக மாட்டியான்னு ஏங்குனீங்க இல்லையா? காதலன்கிட்ட ஏங்குற மாதிரி ஏங்குனீங்க. வந்துட்டார் நம்ம காதலன். ஸோ அப்போ அவர் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லை? எந்த மரியாதையும் பண்ணக்கூடாது இல்லை? கேள்வி, குழந்தைங்களுக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டிய போதை என்ன? ஒருவேளை உங்களுக்கு போதையே ஏறலை அப்படின்னா அதை என்னன்னு சொல்கிறது? பதில், உயர்ந்ததிலும் உயர்ந்த பர்சனாலிட்டி வந்திருக்கிறார். இந்த அழுக்கான உலகத்தில் ஒரு விருந்தாளியாக வந்திருக்கிறார். இந்த போதை இருக்கணும். என்னை அழைச்சிட்டு போகிறதுக்காக உலகத்தில் நம்பர் 1 விஐபி வந்திருக்கார். கடவுளே வந்திருக்கிறார். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஆக்சுவலாக குரானில் கடைசியில் மலக்குகள் கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு இருக்கும். மலக்குக்குன்னா ஃபரிஸ்தா. ஸோ நம்ம தான் அப்படி ஆக போகிறோம். ஆனால் நம்மளை கூப்பிட்டு போக கடவுளே வந்திருக்கிறார். ஸோ அப்போ அவங்கள கூப்பிட்டு போகிறதுனா என்ன? ஞானத்தை கொடுக்கறது தான். ஞானத்தை கொடுக்கறது, சக்தி கொடுக்கறது தான். அவங்க அப்படியே அழைச்சிட்டு போயிடுவாங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க, எதுவுமே பண்ணாமலே. ஸோ நம்மை அழுக்கான உலகத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு கடவுளே வந்திருக்கார் விருந்தாளியா அப்படிங்கிற போதை இருக்கணும். ஸோ வரிசைக்கிரமமாக தான் அந்த போதை உங்களுக்குள்ளே ஏறுது. பாபாவுடையவர் ஆன பிறகும் சிலருக்கு சந்தேக புத்தி பாபா கையை விட்டுடுறாங்க. ஸோ அப்போ அவ்வளவுதான் உங்களுடைய அதிர்ஷ்டம் தான் சொல்ல முடியும். இல்லை, சந்தேக புத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கரிமீனெல்லாம் விடணுமா, காமத்தெல்லாம் விடணுமா, இதுதான் சந்தேக புத்தி. இங்கே பேசுகிறது கடவுள்னு நம்பிட்டாலே நிச்சய புத்தின்னு அர்த்தம் கிடையாது. இல்லை, பாபா எதை செய்யக்கூடாதுன்றாரோ அதை நீங்கள் செய்கிறீங்கனாலே பாபா மேலே சந்தேக புத்தின்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ அவங்களுடைய அதிர்ஷ்டம் அவ்வளோதான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பாபா சொல்கிறாரு 1க்கு 100 மடங்கு தண்டனை, அவ்வளோ பாவம் இருக்குது. இவ்வளோ நம்பிக்கை, இதில் நம்பிக்கை நிச்சய புத்தி இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருப்போம். அப்போ அலட்சியமாக இருக்கிறீங்கனாலே சந்தேக புத்தின்னு தானே அர்த்தம். ஸோ அதனால தான் பாபா கையை விட்டுடுறாங்க. அவங்க அதிர்ஷ்டமாக முடிஞ்சிச்சு. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி 2 தடவை சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ முதல்ல சொல்கிறவர் பாபா, அடுத்தது தாதா. ஸோ 2 பேர் சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். 2 பேருமே ஒன்றா இருக்கிறாங்க ஒரே உடம்பில். மனிதர்கள் கடவுளுடைய உயர்ந்த மகிமையை பாடுறாங்க. ஆனால் இறைத்தந்தைன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப சிம்பிளான வார்த்தை. நீங்கள் வெறும் அப்பா அப்படின்னு மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டீங்க, இறைத்தந்தைன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆனால் லௌகிக அப்பாவுக்கும் இவருக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை? பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவேன்னு அழகாக பிரித்து சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க. ஸோ அவருடைய மகிமையோ மிக மிக உயர்ந்தது. கண்டிப்பாக இந்த அழுக்கான உலகத்துக்கு அவரை கூப்பிட்டு இருக்கிறோம். அதை அவரே சொல்கிறார். அழுக்கான உலகத்தில் தான் என்னை கூப்பிடவே செஞ்சிங்க. சொர்க்கமாக இருக்கும்போது நீங்கள் என்னை கூப்பிடவே இல்லை. ஸோ அழுக்கான உலகத்தில் கூப்பிட்டது எதற்காக? அழைச்சிட்டு போகிறதுக்காக. அப்போ போக வேண்டிய இடம் தூய்மையான இடம்னா அதுக்கு முன்னாடி தூய்மை ஆகணுமே, தூய்மை ஆக்கணுமே. ஆனால் யாருக்குமே அவர் எப்படி தூய்மை ஆக்குறாரு, எப்போ தூய்மை ஆக்குறாரு அப்படின்னு தெரியாது. அதேமாரி தங்க யுகம் வெள்ளி யுகத்தில் அந்த அரை கல்பமாக யாருடைய ராஜ்யம் இருந்ததுன்னு தெரியாது. அது எப்படி ஸ்தாபனை ஆச்சுன்னும் தெரியாது. பதித்த பாவனர் தந்தை கண்டிப்பாக வருகிறார், தான் இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறார்.
எப்போ பண்ணுறாரு? சங்கமயுகத்தில், சத்தியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. சிலர் அவரை பதித்த பாவனர்னு சொல்கிறாங்க, சிலர் அவரை விடுவிப்பவர், லிபரேட்டர்ன்றாங்க. எங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு கூப்பிட்றாங்க. எல்லோரையும் விட உயர்ந்தவர் அவர். நீங்கள் அவரை இந்த அழுக்கான உலகத்தில் வர சொல்லி கூப்பிட்டீங்க. பாரதவாசிகளை உயர்ந்தவர்களாக ஆக்குங்கள் அப்படின்னு அவரை நீங்கள் இந்த அழுக்கான உலகத்தில் தான் கூப்பிட்டீங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்தவரை எங்கே கூப்பிட்டுருக்கிறீங்க பாருங்கள். இல்லையா, இங்கே விஐபி கூப்பிட்றீங்கன்னா அழுக்கான வீட்டிலேயே கூப்பிடுவீங்க, ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிடுவீங்க. ஸோ ஆனால் நீங்கள் உலகத்திலே மிக மிக உயர்ந்தவர், தூய்மையானவரை இருக்கிறதுலே அழுக்கான உலகத்தில் கூப்பிட்டுருக்கிறீங்க. ஸோ பாரதவாசிகளை உயர்ந்தவர்களாக ஆக்குங்கன்னு கூப்பிட்டீங்க. ஸோ அவருடைய பொசிஷனும் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. நேற்று சொன்னாலே அப்போசிஷன் இருந்தால் தான் உங்கள் பொசிஷன் உயரும்ட்டு. அவரை விட உயர்ந்தவர், ஹையஸ்ட் அத்தாரிட்டி யாரும் கிடையாது. அப்படிப்பட்டவரை நீங்கள் இங்கே கூப்பிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இது ராவண ராஜ்யமாக இருக்குது, அதனால தான் கூப்பிட்டுருக்கிறீங்க. அவரை தவிர யாரும் உங்களை இதிலிருந்து விடுவிக்க முடியாது. இதில் அவர் மட்டும்தான் எக்ஸ்பர்ட். ஸோ இந்த விஷயத்தை கேட்கும்போதே உங்களுக்கு கடவுளே என்னை கூப்பிட்டு போக வந்திருக்கிறாரு, அவருடைய குழந்தைன்னா அப்படிங்கிற போதை இருக்கணும் அதிகமாக. ஆனால் அந்த அளவிற்கு இதை அதிகரிக்க மாட்டேங்குது. எல்லோரும் சாராயத்தை குடித்து போதை ஏற்றுறாங்க. நீங்கள் ஒன்றும் அப்படி போதை ஏற்றுறது கிடையாது. ஞானத்தை தாரணை பண்ணுறதன் மூலம் இங்கே போதை ஏறுது. இல்லை கடவுளுடைய பிள்ளை அப்படிங்கிறது மைண்டில் ஆழமாக பதிய அந்த போதை ஏறுது. அந்த இயேசுவை சொல்லும் பொழுது இயேசுடைய மகிமையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மகிமை தான் இருக்கும். தேவ மைந்தன் வருகின்றான், உங்களுடைய பாவத்தை எல்லாம் அழிக்க வருகின்றான். இது எல்லாமே நம்மளுடைய பாபாவுடையது. அடுத்தது அவருடைய மைந்தன்னா நாம தான், இல்லையா? ஸோ இதையெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்து அந்த போதை ஏற்றணும். இதன் மூலமாக தான் உங்கள் அதிர்ஷ்டம் உருவாகுது. ஸோ அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுக்கான விஷயமும் கூட இது, அதை புரிஞ்சுக்கணும். பாபாவோ மிக உயர்ந்தவர். ஆனால் உங்களில் சிலர் முழு நிச்சய புத்தி கொண்டவர்களாக இருக்கிறீங்க. எல்லோரும் கிடையாது. எல்லோருக்கும் ஒருவேளை நிச்சய புத்தி இருந்துச்சுன்னா ஏன் சிலர் சந்தேகப்பட்டு பாபா விட்டு போகிறாங்க, பாபாவை மறக்க போகிறாங்க? பாபாவுடைய ஆன பிறகு உங்களுக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாது. ஆக்சுவலாக ஒரு பெண் மோசமான நடத்தை உள்ளவளாகவே இருந்தால் கூட அவளுடைய குழந்தை அவளை சந்தேகப்பட மாட்டான். ஆனால் நம்ம அப்பாவோ பரிசுத்தமானவர், அவரை சந்தேகப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ அற்புதமான தந்தை இவர். கடவுளை அடையாளம் கண்டு ஆச்சரியம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக முஸ்லீம் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான், குரானில் அப்படி போட்டிருக்கான். ஸோ கடைசியில் அவங்க மறுமையில் சொர்க்கத்தில் கடவுளை பார்ப்பாங்களாம். அவர் எப்படி இருப்பார், எந்த வர்ணனையும் கிடையாது. ஆனால் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருப்பார் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கணும், அதை நம்ம தான் பார்த்துட்ருக்குறோம், இல்லையா? இங்கே அழகுன்றது அவருடைய குணம், மற்றபடி அவருக்கு உடம்பே கிடையாது. ஸோ அவரை அடையாளம் கண்டுக்கிட்டால் அப்படி ஒரு ஆச்சரியத்தில் மெய்சில் இருக்கணும். அவரை என்னன்னே தெரியாமல் நாயன்மார்களெல்லாம் என்னென்ன பண்ணாங்க. ஆனால் எல்லாம் தெரிஞ்சு ஏன் அந்த போதை இல்லை?
பாபா அப்படின்னு சொல்கிறாங்க, அப்பான்னு சொல்கிறாங்க. இந்த ஞானத்தை கேட்டு மற்றவர்களுக்கு சொல்கிறாங்க. ஆனாலும் இல்லையா, அப்பான்னு சொல்கிறாங்க, அப்பா கிட்டேருந்து ஞானத்தை கேட்டு அப்பா வந்திருக்கிறாருன்னு மற்றவங்க கிட்ட போதையாக சொல்கிறாங்க. இருந்தாலும் மாயை அவங்களுடைய புத்தியை சந்தேகத்தினால நிரப்பிடுச்சு, பாபா விட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எப்போத்துலேருந்தோ அவங்களுக்கு ஞானம் கிடச்சிருக்குது. பட் ரெகுலராக சென்டருக்கெலாம் போக மாட்டாங்க. ஆனால் அவங்க வீட்டிலே கீதா பாடசாலையெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அவங்க கிருஷ்ணர் கடவுள் இல்லை அப்படின்னா அப்படின்னா கும்பிட்றவங்களாம் பைத்தியக்காரங்களா அப்படின்றாங்க. அப்புறம் என்ன சொல்கிறது இல்லையா? ஸோ அவங்களுடைய புத்தியை சந்தேகம் நிரப்பிடுச்சு. பாபா புரிய வைக்கிறார், பக்தி மார்க்கத்தின் வேதங்களில் எந்த சாரமும் கிடையாது, அதுதான் உண்மை இல்லையா? நம்ம இப்போ பைபிள் குரான் படிக்கும்போது நமக்கு தெரியும், அதில் பெருசாக போதை இருக்காது. நம்ம ஞானம் இல்லாமல் அதை படித்தா போதையே வராது. நமக்கு அந்த ஞானம் தெரியறதுனால போதை வரும், அந்த ஞானத்தை வச்சு புரிய வைக்கும் பொழுது. இந்த ஞானத்தை வச்சு ராமாயணம் மகாபாரதம் பார்க்கும்போது தான் போதை வரும். இல்லாட்டினா அதுலேயும் போதை வராது. என்ன பொண்டாட்டியை கடத்திட்டு போகிறான், வழியில் நிறைய பேரை கொலை பண்ணுறான், இப்படி தான் தோணும். எல்லா படம் மாதிரி இது ஒரு படமாக மட்டும்தான் தோணும், வேறு எதுவும் புரியாது. நடா ஒரு பக்கம் அன்பாக பேசுகிறாரு, இன்னொரு பக்கம் கொலை பண்ணுறாரு ராமர் அப்படின்னு ஒரு முரண்பாடு தான் தெரியும். அதனால்தான் அதில் சாரம் கிடையாது, விஸ்தாரம் இருக்குது, சாரமே இல்லை. அந்த சாரத்தை வைக்கும்போது தான் அது புரியும். பாபா சொல்கிறார், யாருக்குமே என்னை தெரியாது. குழந்தைகளாகிய உங்களில் கூட சிலரால் மட்டும்தான் என் நினைவிலே இருக்க முடியுது, அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான். உங்களுக்கே தெரியுது நினைவு ஒரே சீராக இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஆனால் நினைவு உண்மையிலே கஷ்டமானா ஒன்றுமே இல்லையே. நான் ஆத்மா ஒரு புள்ளி, பாபாவும் ஒரு புள்ளி, அவ்வளோதானே. அவர் என்னுடைய அப்பா, அவருக்கு உடம்பே கிடையாது. இன்னொருத்தர் உடம்பை நான் கடன் எடுக்கிறேன். என்னுடைய பேர் சிவன் அப்படின்னு சொல்கிறார். இதை ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ என்னுடைய பேர் ஒருபொழுதும் மாறுவது கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறார். எப்போவுமே அவருடைய பேர் சிவன் தான். ஏன்னா அவர் உடல் எடுக்கலையே, உடல் எடுத்தால் மாறும் இல்லையா? இப்போ என்னுடைய பேர் போன ஜென்மத்தில் லக்ஷ்மியாக இருந்திருக்கலாம், அதுக்கு முன்னாடியே வேறு ஏதாவது இருக்கலாம். இப்போ ஒரு பேர் இருக்குது, அடுத்த ஜென்மத்தில் மாறும். உடல் மாற மாற மாறும். கடவுள் தான் உடலை எடுக்கிறது கிடையாது. உடலுக்கு தானே பேர் வைக்கிறாங்க. ஸோ அதேமாதிரி திருமணமானவொடனே மணமகளுடைய பேரை மாற்றுவாங்க. அதே பேர் தான் அதுக்கப்புறம் இருக்கும். ஸோ அப்படி ஒரு பழக்கம் இருந்ததா, வேறு ஸ்டேட்டில் அது மாதிரி இருக்குதான்னு தெரியல. பட் அது மாதிரி மாற்றி நான் பார்த்துருக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியார் மாற்றுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட பேர் அது முஸ்லீம் பேர் மாதிரி இருக்குதுன்றதுக்காக மாற்றினாங்க. ஸோ அதுக்கப்புறம் திருமணம் ஆன அப்புறம் அவங்க பேர் அவ்வளோதான், என்ன மாற்றினாங்களோ அந்த பேரே தான் இருக்கும். பாபா சொல்கிறாரு, இந்த ஒரு விஷயத்தை இப்போ உறுதியாக்குங்க. அது என்னது? நான் ஒரு ஆத்மா. ஏன்னா நம்மை பற்றி இந்த அறிமுகத்தை அப்பா கொடுக்கிறார். அப்பாவுக்கு தானே தெரியும் இல்லையா? லௌகீகத்தில் கூட நம்ம குழந்தையில் என்ன பண்ணோம், எப்படி இருந்தோம், எல்லாமே அப்பா அம்மா சொன்னால் தான் தெரியும். நமக்கு ஞாபகம் இருக்காது இந்த ஜென்மத்திலே. அப்படி இருக்கும்போது 84 பிறவிக்கு முன்னாடி முதல் ஜென்மத்தில் எப்படி இருந்தன்றதெல்லாம் பாபாவுக்கு தான் தெரியும். அங்கே நீங்கள் ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்க, அதுக்கு முன்னாடி ஆத்மாவாகவே பரந்தாமத்தில் இருந்தீங்க, எல்லாத்தையும் சொல்கிறார். ஸோ அந்த ஆத்மா தான் நீங்கள். ஸோ எப்பெல்லாம் பாபா சொன்ன இந்த சரியான விஷயத்திலிருந்து விலகுறீங்களோ அப்பெல்லாம் பாபாவை நிந்தனை பண்ணுறீங்க.
அல்லது தர்மத்திலிருந்து எப்போ விலகுறீங்களோ, அதாவது அதர்மத்தின் பக்கம் போகிறீங்களோ, அப்போ நிந்தனை, தர்மத்துக்கு நிந்தனை உருவாகுது. அப்போ தான் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ பாபா ஞானம் கிடைத்த பிறகும் பாபா சொன்ன அந்த தர்மத்திலிருந்து வெளியில் போகும்போதெல்லாம் பாபா நிந்தனை பண்ணுறீங்கன்றதும் புரிஞ்சுக்கணும். 2 அர்த்தத்துலையுமே அது வருது. ஸோ நீங்கள் எந்த வார்த்தையும் சொல்லிக்கிட்டு மந்திரம் ஜபிச்சுட்டு இருக்கிற வேலையெல்லாம் கிடையாது. ஆனால் பாபாவே நேற்று எல்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா, பாபா பாபான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கன்ட்டு. அங்கே ஓம் நம சிவாய ஓம் அந்த மாதிரி இது கிடையாது. இது அப்பா இல்லையா, அந்த போதையை உருவாக்கணும். சும்மா ஒரு வார்த்தையை அர்த்தம் இல்லாமல் ஸ்ரீராம ஜெயம் ஓம் நம சிவாய சொல்கிறது கிடையாது. என்னோட அப்பா அந்த போதை ஏற ஏற தான் அவர் கொடுக்குற ஆஸ்தி. யோசித்து பார்க்குறேன். என்னென்னா, ஒரு இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வந்து சொத்து கூட கொடுக்கறது கிடையாது. அவங்க மைண்டில் என்ன இருக்கும், யாருக்கு எழுதி வைப்பாங்க எதுவுமே தெரியாது. ஆனாலும் இவங்க வந்து அன்பு செலுத்துகிறாங்க, குழந்தைங்க பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் இது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறும் அப்படின்னும் தெரியும். இருந்தாலும் நம்மளை வளர்த்துட்டாங்க, கடமையை நம்ம பார்த்துக்க வேண்டியது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆனால் இங்கே நீங்கள் இவரை நினைக்க நினைக்க உங்களுக்கு சொத்து கன்ஃபார்மாக ஏறிக்கிட்டே இருக்குதுன்னா எப்படி நினைக்கணும்? இல்லை, உங்களை ஏமாத்துகிற லௌகீக அப்பா அம்மாவை நீங்கள் அப்படி மறக்க முடியாமல் இருப்பீங்க, அவங்க இறந்த பிறகு கூட. ஆனால் இங்கே மரணமற்ற தந்தை வந்திருக்கிறாரு, 5000 வருடத்தின் ஆஸ்தி கொடுத்தவர் வந்திருக்கிறாரு, மீண்டும் கொடுக்க வந்திருக்கிறாருன்னா அது எவ்வளோ போதையாக இருக்கணும் அவருடைய நினைவு. அவரே சொல்கிறார், என்னை கல்லில் முள்ளிலெல்லாம் இருக்கிறதா சொல்லி என்னை நிந்தனை பண்ணிட்டாங்க ரொம்ப. இருந்தாலும் இது புது விஷயம் இல்லை, கல்பமாக இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி முற்றிலும் அழுக்கானவர்களாக என்னை நிந்தனை செய்பவர்களாக ஆன பிறகு தான் நானே வருகிறேன். ஏன்னா என்னுடைய பாகம் அப்படித்தான் இருக்குது. இல்லை, கடவுள் இல்லை போட்டு கடவுளுக்கு அசிங்கமாக அர்த்தத்தை சொல்லி கதையை உருவாக்கி இதெல்லாம் ஆகி கடவுளே இல்லை அந்த மாதிரி நிலையெல்லாம் வரும்போது தான் அவர் வரார். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நாடகத்தில் இது பதிவாகி இருக்குது. நிறைய பேர் உங்ககிட்ட கேட்குறாங்க, ஏன் அவர் பாரதத்தில் மட்டும்தான் வருவாரா, பாரதம் மட்டும்தான் சொர்க்கமாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஆமாம். ஏன்னா இது அனாதியாக அவருக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற பாகம் பாரதத்தின் பாகம். சொர்க்கமாகிறதும் சொர்க்கத்தில் பாபா வர்றதும். பாபாவோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அழுக்கானவர்களை தூய்மை ஆக்கும் பதித்த பாவனர் சொல்கிறாரு, இந்த அழுக்கான உலகத்தில் தானே என்னை கூப்பிட்டீங்க, ஆனால் இந்த ரொம்ப ரொம்ப அழுக்கான உலகத்தில் வந்தாலும் அவருடைய தூய்மையில் ஒரு சின்ன களங்கம் கூட கிடையாது. சதா தூய்மையாக நான் இருக்கிறேன். உண்மையிலே என்னை வந்து நீங்கள் தூய்மையான உலகத்துக்கு தான் கூப்பிட்டு இருக்கணும். ஆனாலும் இல்லை, தூய்மையானவர் தூய்மையான உலகத்தில் தானே கூப்பிடணும். ஆனால் என்னுடைய தேவை அங்கே உங்களுக்கு இல்லையே, ஏன்னா நீங்கள் தான் தூய்மை ஆயிட்டீங்க இல்லையா. ஸோ குழந்தைங்க வளர்ந்தோடனே அப்பா அம்மாவை வந்து முதியோர் இல்லத்துக்கு தள்ளுற மாதிரி நம்ம பாபாவை வந்து பரந்தாமத்துக்கு தள்ளியாச்சு. ஸோ அது நாடகத்தில் பதிவாகி இருக்குது. அவர் போயிட்டார, சொர்க்கத்தில் நாம் அவரை கூப்பிட்றது அந்த எண்ணம் கூட வர்றது கிடையாது. அழுக்கான உலகத்தில் தான் வந்து எங்களை தூய்மையாக்குங்கன்னு கதறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மிக உயர்ந்த விருந்தாளி அவர் இல்லையா. அவர் ஏதோ வஞ்ச புகைச்சி அணியில் சொல்கிறார், எவ்வளோ உயர்ந்த விருந்தாளி, ஆனால் நீங்கள் எங்கே கூப்பிட்டுருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்னை அரை கல்பமாக துக்கத்தில் நீங்கள் நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க நரகத்தில். ஸோ நம்ம வந்து ஒரு விஐபியை கூப்பிடுறோம் அப்படின்னா, ஒரு தடவை கூப்பிட்டிங்கன்னா அதை வைத்து அவர் ஓரிரு வருடத்திற்குள்ளே வரலாம். அது வரைக்கும் தான். 10 வருஷம் கழிச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை கூப்பிட்ட அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை, சொல்லிட்டு வர முடியாது இல்லை.
ஸோ இப்போ நீங்கள் கூப்பிட்றீங்க, இப்போ வரலன்னா அடுத்த வருஷம் வருவார். ஆனால் பாபாவை மட்டும்தான் நீங்கள் அரை கல்பமாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி வருவார், நாளைக்கு வருவார், இந்த ஜென்மம் வருவார், அடுத்த ஜென்மம் வருவார். கிறிஸ்தவர்களை வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா, இயேசு வருவார் வருவார் வருவாருன்ட்டு. ஸோ கடவுளுக்கான காத்திருப்பு தான் அது. அதே மாதிரி கல்கி பகவான் வருவார் அப்படின்னு இந்துக்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் வருவது சிவபாபா. அவர் வருவதும் அவருடைய பாகத்தில் பதிவாகி இருக்குது, ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. இதுவும் யாருக்குமே தெரியாது. கூப்பிட்டு 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 அட போட அப்படின்னு அழுத்து போகிற நேரத்தில் அவர் வந்திருக்கிறார். இப்போ நான் வந்துட்டேன்னு என்னை கூப்பிட்டேன்னா நான் எப்போ கூப்பிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க மனிதர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இந்த தந்தை. ஒரு பக்கம் மனிதர்கள் அப்பாவை அன்பாக கூப்பிடுறாங்க, இன்னொரு பக்கம் அவருடைய மகிமையெல்லாம் கலங்கப்படுத்துகிறாங்க, கல்லில் முள்ளில் இருக்கிறாருன்னு சொல்லி. ஒரு பக்கம் வாவான்னு கூப்பிட்றாங்க, இன்னொருத்தர் அவர் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அப்படின்னா அதை நிந்தனை பண்ணுறது தானே. உண்மையில் அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த மதிப்புக்குரிய விருந்தாளி. ஆனால் அவருடைய மதிப்பையே கெடுத்துட்டாங்க, கல் முள்ளில் எல்லாத்துலேயும் இருக்கிறாருன்னு சொல்லி. அவர் தான் இருக்கிறதுலே உயர்ந்த அதிகாரி. இல்லை ஒரு விஐபி எந்த நேரமும் வந்துட்டு இருப்பார். எப்போ அவருடைய தேவை இருக்குதோ அப்போ தான் வருவார். ஸோ அமெரிக்காவிலேருந்து ட்ரம்ப் இந்தியாவுக்கு வர்றாரு, அல்லது இங்கேருந்து நம்ம பிரதமர் அங்கே போகிறாங்கன்னா எப்பயும் போயிட்டு இருக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா அவங்க ஒரு முக்கியமான பிரமுகர்னும் போது எப்பயும் போயிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் பாபாவும் எப்போ அவருடைய தேவை இருக்குதோ அப்போ தான் வரார். அப்படி இருக்கும்போது அவர் ஏன் எப்போவும் இங்கே இருக்க போகிறாரு, எல்லா இடத்துலையும் ஏன் இருக்க போகிறாரு? இது அவரை அவமானப்படுத்துறது இல்லையா? ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவரை அவ்வளோ அன்பாக கூப்பிடுறாங்க, ஆனால் முற்றிலும் முட்டாள்களாக இருக்கிறாங்க. ஸோ நானே என்னுடைய அறிமுகத்தை கொடுக்குறேன், நான் உங்களுடைய அப்பான்னு சொல்கிறேன், என்னைத்தான் கடவுள் இறை தந்தைன்னு சொல்கிறீங்க. எப்போ எல்லோரும் இந்த ராவணனால் சிறைப்பிடிக்கப்படுகிறானோ அப்போ தான் பாபா வர வேண்டி இருக்குது. ஏன்னா அவருடைய பக்தர்கள் எல்லோரும் அவருடைய பிரியதர்ஷினிகள், சீதைகள், அவங்கள விடுவிக்க வரார். ஸோ இதுதான் நரகாசுரன் 1600 கன்னிப்பெண்களை சிறைப்பிடித்தான்னும், அந்த சிறையிலிருந்து நரகாசுரனை அழிச்சிட்டு சிறையிலிருந்து கிருஷ்ணர் அந்த 1600 பெண்களை 16,108 பெண்களை விடுவிக்கிறார். 16,108 பெண்ணையும் அவரே கல்யாணமும் பண்ணிக்கிறார். ஸோ உண்மையிலே விடுவிக்கிறதே அவருடைய மனைவியைத்தான் விடுவிக்கிறார். நாம் தான் அவருடைய மனைவிகள் அப்படின்னு நமக்கு தெரியுது. பாபா தான் நம்முடைய மணமகன் ராமர். ஸோ ஒரு சீதையின் விஷயம் கிடையாது. அவர் ராவணனுடைய சிறையிலிருந்து அனைத்து சீதைகளையும் மீட்கிறார். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். இது பழைய அழுக்கான உலகம். ஸோ அது கண்டிப்பாக 5000 வருட இறுதியில் முற்றிலும் பழையதாக ஆகத்தான் செய்யும், பிறகு மீண்டும் புதுப்பிக்கப்படும். சிலருடைய உடல் சீக்கிரமாக வயதான தோற்றத்தை அடைஞ்சிடும். சிலருக்கு ரொம்ப நாள் அந்த இளமையாகவே இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. நான் இதோட மறுபடியும் 5000 வருஷம் கழித்து மீண்டும் வர வேண்டியிருக்கும். நான் வரும்பொழுது தான் உங்களுக்கு என்னுடைய அறிமுகத்தை கொடுத்து இந்த சக்கரத்துடைய ரகசியத்தையும் புரிய வைக்க முடியும். ஏன்னா அவர் அறிமுகத்தை கொடுக்காம யாருக்கும் அவரை தெரியாது.
பிரம்மா பாபா உடம்புல சிவபாபா வரும்போது பிரம்மா பாபாக்கே தெரியாது யாருன்னு. அவர் பேச பேச தான் ஓ கடவுள் வந்திருக்கிறாரா அப்படின்னு தெரியுது. ஸோ யாருக்கும் என்னையும் அடையாளம் தெரியல, பிரம்மா விஷ்ணு சங்கரரையும் தெரியல, லக்ஷ்மி நாராயணன் ராமர் சீதை யாரையுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ இவர்கள் எல்லாம் நாடகத்தில் மிக முக்கியமான நடிகர்கள். அதனால்தான் ராதை கிருஷ்ணருக்கு மகாபாரதமும் ராமர் சீதைக்கு ராமாயணமும் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே மனிதர்களுக்கான விஷயங்கள். அதனால் மனிதர்களுக்கு ஒன்றும் 8-10 கரங்கள் இருக்காது. அப்படி இருக்கும்போது ஏன் விஷ்ணுவுக்கு மட்டும் 4 கைகள் கொடுத்துருக்குறாங்க? ராவணனுக்கு ஏன் 10 தலை இருக்குது? யாருக்கும் இதை பற்றி தெரியாது. ஸோ பாபா தான் இதையெல்லாம் புரிய வைக்கிறார். சிருஷ்டியின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானத்தை கொடுக்கிறார். அனைவரையும் விட மிக மிக உயர்ந்த விருந்தாளி நானே, ஆனாலும் நான் மறைமுகமாகவும் இருக்கிறேன். உங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். அந்த மறைமுகமான விருந்தாளி இங்கே வந்திருக்கிறாருன்னும் உங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்தால் கூட மறந்து போயிடுறீங்க. இல்லாட்டினா எவ்வளோ போதை இருக்கணும். என்னை கூட்டுட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாரு, ஹாஸ்டலில் இருக்கிற பையனை கூப்பிட்டு போக அப்பா வந்திருக்கிறாருன்னா கடைசி நாள் எக்ஸாம், கடைசி நாள் அவனுக்கு எக்ஸாம் எழுதுறதை விட அந்த போதை தான் இருக்கும். ஒரு வினாடி விடாமல் அவன் எழுதும்போது எங்கள் அப்பா வந்திருக்காருன்ற நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியும் அது அவங்க அப்பான்னு. அந்த போதை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அப்பான்னு அந்த என்னை அழைச்சிட்டு போக வந்திருக்கிறாருன்னு தெரிந்தால் உங்களுக்கும் அந்த போதை இருக்கும். இப்போ போதை இல்லைன்னா அவரோட வாழலை, அவர் அப்பான்னு உள்ளபூர்வமாக ஏற்றுக்கலை, உணரலைன்னு அர்த்தம். அதனால்தான் தெரிந்தும் மறந்துடுறீங்க இல்லையா? விஜய் படத்தில் பூவே உனக்காக படத்தில் சொல்லுவார், முதல் காதல் எவ்வளோ வயசானாலும் ஒரு மூலையில் இருக்குமா. ஆனால் இங்கே கடவுளே வந்திருக்கிறாரு, அது எந்த மூலையிலுமே இருக்க மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு நினைக்க வேண்டியதாக இருக்குது. பாபா சொல்கிறார், எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் அவருடைய வார்த்தைக்கும் அவருக்கும். அவரை நினைக்கணும்னு சொல்கிறார் இல்லை, நம்ம நன்மைக்கு தான் அவர் சொல்கிறார். இத்தனைக்கும் ஆத்மாக்கள் நிராகாரர், பரமாத்மாவும் நிராகாரர். ஸோ அதனால் இதில் ஃபோட்டோவுக்கான விஷயமே கிடையாது இல்லையா? கண்ணுக்கே தெரியாத ஒளிப்புள்ளி, அதை எப்படி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது? ஸோ இங்கே நீங்கள் வைக்கிற நிச்சய புத்தியில் தான் இருக்குது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆத்மா நிச்சய புத்தி இருக்கணும். ஸோ ஆத்மா நான் அனைத்தையும் இந்த உடல் மூலமாக செய்கிறேன், என்னுடைய அப்பா என்னை அழைச்சிட்டு போக வந்திருக்கிறாரு அப்படிங்கிற அந்த நினைவுலேயே உடல்ன்ற உணர்வையே முற்றிலும் மறக்கணுன்றார். அழிவற்ற பொருளை மட்டுமே நிரந்தரமாக பார்த்துட்டு இருங்க, அழியக்கூடியதின் பக்கமே உங்கள் புத்தி போகக்கூடாதுன்றார். ஒன்று உங்களையே உள்நோக்கு முகத்தில் ஆத்மாவை பார்த்துட்ருக்கலாம், அல்லது அழிவற்ற தந்தை பரமாத்மாவை பார்த்துட்டு இருக்கலாம், அல்லது யார் கூடயாவது பேசுகிறீங்கன்னா அந்த சகோதர ஆத்மாக்களை மட்டும் பார்க்கணும். இதில் மட்டும் கவனம் கொடுங்க. அழியக்கூடியதை நான் பார்க்க மாட்டேன், அதில் கவனம் கொடுக்கணும். எதுக்கு அழியக்கூடிய உடம்பை பார்க்குறீங்க? ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்க. ஸோ இதுக்கு தான் முயற்சி தேவைப்படுது. எந்த அளவுக்கு நீங்கள் நினைவில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கர்மாதித்த நிலை அடைவீங்க, உயர்ந்த பதவி அடைவீங்க. இல்லையா? ஆத்மான்ற உணர்வுலையும் பாபாவுடைய நினைவிலையும் இருக்க தான் கர்மாதித்த நிலை அடைய முடியும், உயர்ந்த பதவி அடைய முடியும். ஆனால் அந்த அழிவற்ற ஆத்மா கண்ணுக்கு தெரியாதே. கண்ணுக்கு தெரியறது டக்குன்னு புத்தியில் போய் உட்காந்துடுது. ஸோ அப்போ இந்த ஸ்தூல கண்ணுக்கு தெரிகிற எதையுமே பார்க்காதீங்கன்றார்.
அழிவற்ற அந்த ஆத்மாவை பார்ப்பதில் தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். பரமாத்மா நினைவில் இருக்கணும். அந்த பரமாத்மாவுடைய குழந்தைகிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன், என் சகோதர ஆத்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், அந்த நினைவு இருக்கணும். ஏன் அழியக்கூடிய உடம்பை பார்க்குறீங்க? ஆத்மாவை பார்க்குறதுல தான் அங்கே முயற்சி இருக்குது. எந்த அளவுக்கு ஆத்மாவை பார்க்குறீங்களோ, பரமாத்மா நினைவில் இருக்கிறீங்களோ, அதற்கேற்ப தான் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கர்மாதித்த நிலையை அடைந்து உயர்ந்த பதவி அடைகிறீங்கன்றது நிர்ணயிக்கப்படுது. ஸோ பாபா ரொம்ப ஈஸியான யோகத்தை, நினைவை கற்றுக் கொடுக்கிறார். பலவிதமான யோகங்கள் இருக்குது. அதனால் யோகான்றது பொதுவாயிடுச்சு. அதனால் கரெக்டாக சொல்லணுன்னா நினைவு தான். ஸோ பரமாத்மாவை நினைக்கிறதுக்கு முயற்சி தேவை. அந்த தந்தையை நினைவிச்சிட்டே இருக்கிறதுக்கு முயற்சி தேவை. ஸோ நான் இவ்வளோ நேரம் பாபாவை நினைச்சேன்னு பெரும்பான்மையானவர்கள் சொல்கிறது பொய்யாக தான் இருக்குது. ரொம்ப கம்மியானவர்கள் தான் உண்மையிலே அந்த மாதிரி நினைக்க முடியுது. ஏன்னா அவங்க நினைக்கிறதே இல்லைன்னும் பொழுது அதை சொல்கிறதுக்கே அவங்களுக்கு வெக்கமாக இருக்குது. அவங்க எழுதுகிறாங்க, முழு நாளில் நான் 1 மணி நேரம் பாபா நினைவில் இருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்களுக்கு அசிங்கமாக இருக்க வேண்டாம், 1 மணி நேரம் தான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இந்த மாதிரி தந்தையை இரவு பகலாக உருகி இல்லை நினைக்கணும். ஆனாலும் நீங்கள் 1 மணி நேரம் தான் நினைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? 23 மணி நேரம் வேறு குப்பையை தான் உங்கள் மைண்டில் ஓடுதுன்னு அர்த்தம். ஸோ இதில் குப்தமான முயற்சி, அளவற்ற முயற்சி தேவைப்படுது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த தந்தையை நீங்கள் கூப்பிட்டுருக்கிறீங்க. அப்போ அவர் விருந்தாளியாக வந்திருக்கிறார் அவ்வளோ தூரத்தில் இருந்து. பாபா சொல்கிறார், நான் இந்த பழைய உலகத்தில் தான் உங்களுக்கு விருந்தாளியாக இருக்கிறேன், புது உலகத்தில் விருந்தாளியாக வருவது கிடையாது. பழைய உலகத்தில் தான் நான் வருகிறேன். எதுக்கு? புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காக வரேன். இப்போ இந்த உலகம் பழையதாக இருக்குது. இது எதுவுமே யாருக்கும் தெரியறது கிடையாது. யாருக்குமே அந்த புது உலகத்துடைய ஆயுளை பற்றியும் தெரியாது. பாபா சொல்கிறார், நான் தான் வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறேன். பிறகு நாடகப்படி இந்த ஞானம் மறைஞ்சிடும். புது உலகத்துக்கு வந்தோடனே ஞானம் மறைஞ்சிடும். பிறகு அடுத்த கல்பத்தில் மீண்டும் இந்த ஞானத்தை கொடுக்கிற பாகம் தொடரும். 5000 வருஷம் கழிச்சு மனிதர்கள் என்னத்தான் கூப்பிடுறாங்க. அந்த கூப்பிடும் குரலுக்காக நான் வந்தாகணும் இல்லையா? அதோடைய நினைவாகத்தான் வருடா வருடம் சிவன் வந்ததின் நினைவாக பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, சிவ ஜெயந்தி. ஸோ வந்துட்டு சென்றவருடைய பிறந்த நாளை அவர் இறந்த பிறகும் கொண்டாடிட்டு தானே இருக்கிறாங்க. ராகவேந்திரர் பிறந்த நாள், கிருஷ்ண ஜெயந்தி, காந்தி ஜெயந்தி. ஸோ அதே மாதிரி தான் சிவபாபாவுடைய பிறந்த நாளும் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுறாங்க, 12 மாதத்துக்கு ஒரு முறை. ஆனால் அவர் வருவதோ 5000 வருடத்திற்கு ஒரு முறை தான். ஆனால் எப்போ சிவனுடைய பிறந்த நாளை கொண்டாட ஆரம்பித்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. கேட்டால் அதெல்லாம் லட்சக்கணக்கான வருடமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க கலியுகத்துடைய ஆயுளே லட்சக்கணக்கான வருடம்னு எழுதிட்டாங்க. பாபா சொல்கிறாரு, ஒட்டுமொத்த கல்பமே 5000 வருடம் தான். கண்டிப்பாக தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது பாரதத்தில். ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, பாரதத்தின் மிக முக்கியமான விருந்தாளி நான் தான், மிக உயர்ந்த விருந்தாளி. அப்படியே பாரதத்தை அப்படியே தலைகீழே திருப்புற மாதிரி திருப்பி போட்டுட்டு போகிறார்.
நீங்கள் அரை கல்பமாக எத்தனை தடவை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க? எப்போ ரொம்ப துக்கமாயிடுறீங்களோ அப்போல்லாம் பதித்த பாவனா வா அப்படின்னு கூப்பிட்டீங்களே. அப்போ நான் இந்த அழுக்கான உலகத்தில் தான் வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அழுக்கான உலகத்தில் தான் துக்கமும் இருக்கும். ஆனால் அவர் தாயின் கர்ப்பத்தில் வரல. தாயின் கர்ப்பத்தில் வந்தால் எல்லாம் மறந்துடும்ல குழந்தையாக இருக்கும் பொழுது. அப்போ எப்படி ஞானத்தை கொடுக்க முடியும்? அதனால் ஸ்ட்ரைட்டாக ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசிக்கிறார். எனக்கும் ரதம் தேவைப்படுது இல்லையா? ஸோ இந்த ஆத்மா அழிவற்ற மூர்த்தி. இது அவருடைய சிம்மாசனம், இந்த உடம்பு. ஸோ இந்த ஆத்மான்ட்டு பாபா சொல்கிறது பிரம்மாவுடைய ஆத்மாவை சொல்கிறார். அது அழிவற்ற மூர்த்தி. அது உட்காந்துட்ருக்கிற சிம்மாசனம் இந்த உடம்பு. அதே மாதிரி நான் கூட அழிவற்ற மூர்த்தி தான். உங்கள் அப்பாவாகிய நான் கூட அழிவற்ற மூர்த்தி தான். ஸோ பாபா இந்த சிம்மாசனத்தில் உட்காருகிறார். ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு எவ்வளோ அற்புதமான விஷயங்களாக இருக்குது. யாராவது புதுசாக இங்கே கேட்டாங்கன்னா அப்படியே ஆச்சரியப்பட்டுடுவாங்க. என்னடா சர்வசாதாரணமாக ரொம்ப சிம்பிளாக இவ்வளோ பெரிய ரகசியத்தை சொல்கிறாங்க அப்படின்னு தோணும். எனக்கு அப்படி தான் ஆச்சரியமாச்சு. நான் முதல்ல சென்டருக்கு மம்மா டே அப்போ போகிறேன். அதுக்கு முன்னாடி கீதா பாடசாலைக்கு அப்பப்போ போவேன். பட் ஒன்றும் புரியல. பட் அங்கே போகும்போது மம்மா டே அப்போ அதுக்கு முன்னாடி முரளியெல்லாம் வச்சு அதுக்கு 21 நாளோ ஏதோ அல்லது 1 மாதம்னு நினைக்கிறேன். காலையில் 4 மணிக்கு கிளாஸ் பட்டி. அதிலிருந்து கேள்வி பதில். அதுக்கு முன்னாடி 4 கேள்வி பதில் வச்சு அதுக்கு கரெக்ஷன் பண்ணி யார் ஃபஸ்ட் மார்க்கு இதெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்தது அந்த கேள்விக்கான பதில் படிக்கிறாங்க ஒரு கேள்வியை கேட்டு. அப்போ ராவணன் என்றால் என்ன, ராவணனுடைய 10 தலைகள் என்ன. அப்போ பிரதர் படிக்கிறார். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். அது கேட்டோன்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஆடா இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம டெய்லி வந்திருந்தால் எவ்வளோ கற்றுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு அப்போ தான் நிச்சய புத்தி வந்தது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. யாராவது கேட்டாங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க. பாபா சொல்றார், குழந்தைகளே என்னுடைய வழியை பின்பற்றுங்கள். ஸோ பாபா சொல்கிறாரு, இப்போ என்னுடைய கட்டளைகள் படி நடங்க. ஸோ கட்டளைகள் அப்படின்னே பைபிளில் இருக்கும். நானுமே முதல்ல கேட்கும்போது என்ன கட்டளை ஒரு 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 ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது, கடவுள் அப்படி இல்லாமல் பண்ணுவார் அப்படின்னு தோணும். ஆனால் அது அன்பு கட்டளைன்றது இப்போ தான் தெரியுது. அதில் வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஒரு ரஃப் அண்ட் டஃப் அவனை வெட்டுங்க, அங்கேயே கொலை பண்ணுங்க, இப்படிலாம். ஸோ அப்படி பாபா சொல்லலை, இது அன்பு கட்டளை. ஸோ இங்கே உங்களுக்கு இந்த கட்டளைகளை கொடுப்பது, அதாவது வழிமுறைகளை கொடுப்பது சிவபாபான்றதை புரிஞ்சுக்கோங்க. முரளியை சொல்வது சிவபாபா. பிரம்மா பாபா சொல்கிறாரு, நானும் அவருடைய முரளியை வாசிக்கிறேன், கேட்கவும் செய்கிறேன். ஆனால் பேசுகிறது அவரு தான். நம்பர் 1 பூஜிக்க தகுந்தவர், பிறகு நம்பர் 1 பூஜாரியாகவும் ஆகிறார். யார்? இந்த பிரம்மா. இப்போ அவர் ஒரு முயற்சியாளர், பூஜைக்கு தகுந்தவராக ஆகிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்ருக்கிறார். குழந்தைங்க எப்போவுமே சிவபாபாவுடைய ஸ்ரீமத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு உங்களை புரிஞ்சுக்கணும் இல்லையா? சிவபாபாவுடைய வழியைத்தான் நம்ம அடைஞ்சிட்ருக்கிறோன்றதை புரிஞ்சுக்கணும். ஏதாவது தவறாச்சு அப்படின்னா பாபா அதை சரி பண்ணிடுவார். ஏன்னா பிரம்மாவும் சேர்ந்து பேசுவார் இல்லையா, சில அனுபவங்களை ஷேர் பண்ணுவார். ஸோ அது ஒருவேளை பாபா சொன்னதுக்கு நேர்மாறாக அழைச்சிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பாபா அதை சரி பண்ணிவிடுவார். ஸோ அது சில சமயம் தெரியும், ஒன்று சொல்லியிருப்பார், அதுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அடுத்தடுத்து வர முரளியில் பாபா சொல்லி பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவார். ஸோ அதனால் எது வந்தாலுமே பாபா சொல்வதாகவே புரிஞ்சுக்கோங்க, சிவபாபா சொல்கிறதாகவே புரிஞ்சுக்கோங்க.
அதனால் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதை நான் சரி செஞ்சிடுவேன்னு பாபா சொல்கிறேன். அது எப்போ சிவபாபா சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான். சிவபாபா சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தும் போது தான். ஸோ பாபா அவ்யக்த முரளியில் சமீபமாக அது சொல்லியிருப்பார். நீங்கள் தைரியம் வச்சிங்க பாபாவுடைய வழிபடி நடக்கிறதுக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு உதவி செய்வேன். ஆக்சுவலாக நேற்று அவ்யக்த முரளியில் தான் சொல்லியிருந்தார் இல்லையா? என்ன பண்ணாலும் நான் ஆசீர்வாதம் தான் கொடுப்பேன் அப்படின்னு தைரியம் வைங்க, நான் உதவி பண்ணுவேன், ஆனால் தைரியம் வச்சாதான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை எப்போ இருக்குதோ அப்போ சிவபாபா பொறுப்பு. ஒருவேளை பிரம்ம பாபா ஏதோ சொல்லி அது தப்பானா கூட இது சிவபாபா சொல்கிறார் நான் செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு, உங்களுக்கு ஒன்றும் ஆகாமல் பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்புன்னு பாபா சொல்கிறார். இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு தடைகள் வந்து தான் தீரும். ரொம்ப கடுமையான தடைகள் எல்லாம் வரும். உங்கள் சொந்த குழந்தையே நீ சென்டருக்கு போவாதன்னு தடுப்பாங்க. கணவன் மட்டும் இல்லை, குழந்தையே நிறைய அந்த மாதிரி ஆகும். குழந்தைக்கெலாம் பயப்பட வேண்டியதாக இருக்குது பிரதர் அப்படின்னுவாங்க. ஸோ தடை வரும். ஸோ அதனால் சிவபாபா தான் எனக்கு புரிய வைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ அவருடைய நினைவு உங்களுக்கு இருக்கும். ஆனால் நிறைய குழந்தைங்க இந்த கட்டளையெல்லாம் பிரம்மா அவர் இஷ்டத்துக்கு சொல்கிறாருன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. சிவபாபா தான் அனைத்திற்கும் பொறுப்பு. எப்போ மனிதர்கள் திரும்ப திரும்ப தேக உணர்வில் வராங்களோ அப்போ அவங்களுடைய பார்வை சிவபாபாவுக்கு பதிலாக பிரம்மா பாபா பக்கம் போகுது. அப்போ தான் பிரம்மா சொல்கிறாருன்ற உணர்வில் கேட்குறாங்க. காரணம் இவங்களும் தேக உணர்வில் இருக்கிறனால தேகதாரியை பார்க்குறாங்க. இங்கே ஆத்மான்னு பரமாத்மாவை பார்க்கணும். சிவபாபா மிக உயர்ந்த விருந்தாளி. இருந்தாலும் ரயில்வே எம்ப்ளாயிக்கு அவர் தெரியுமா வந்திருக்கிறது கடவுள்னு? ஸோ நிராகாரரே அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க, எப்படி புரிஞ்சுக்குவாங்க? அதனால் அவர்கிட்ட கேட்பாங்க, டிக்கெட் வாங்கிட்டியா, எல்லாம் இதை தான் கேட்பாங்க. ஆனால் உள்ள கடவுள் இருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவருக்கு ஒருபொழுதும் நோய்வாய்ப்பட மாட்டார். ஸோ ஏதாவது நோய் வந்ததுன்னா அது பிரம்மாவுடைய நோயாக இருக்கும், சிவபாபாவுடைய இது கிடையாது. இந்த பிரம்மா உடலுக்குள்ளே இருப்பவரை பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும் பாவம்? ஸோ குழந்தைகளாகிய நீங்களே வரிசைக்கிரமமாக தான் புரிஞ்சிருக்கிறீங்க. அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. சிவபாபா அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. பிரம்மா பாபா அனைத்து மனிதர்களின் தந்தை. அதனால தான் ஆதி தகப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ தேகம் கொண்ட மனிதர்களின் தந்தை. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, அவர்கிட்ட இருந்து பிறந்து வராங்க போல இருக்குது, அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேருமே உயர்ந்த விருந்தாளி ஆகியிருக்கிறாங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, எது நடந்தாலும் அது நாடகத்தில் பதிவாகி இருக்குது. நானும் இந்த நாடகத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன். அது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறதுனால அதை நான் எதுவும் பண்ண முடியாது. முதல்ல பாபா குழந்தையா இதெல்லாம் கேட்கும்போது என்னது பாபாவாலே பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும். அவர் உண்மையை சொல்கிறார். நாடகத்தில் என்ன நடக்குமோ அது நடக்கும். கேட்கலாம்ல, கடவுளே இருக்கிறார், எதுக்கு பிரம்மா பாபாவுக்கு இவ்வளோ பிரச்சனை, யஜ்யத்துக்கு இவ்வளோ பிரச்சனை? நாடகத்தில் பதிவானது நடந்தே தீரும், அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது. மாயையும் ரொம்ப சாதாரண ஆளு கிடையாது, சர்வசக்திவான் தான். ராமருக்கும் பாகம் இருக்குது, ராவணனுக்கும் பாகம் இருக்குது. ஒருவேளை ராவணன் ஆக்சுவலாக அப்படின்னு ஒரு மனுஷன் கிடையாது. ஒருவேளை ஒரு உயிரோட்டமான மனிதனாக இருந்தால் அவனும் சொல்லுவான்,
நான் கூட நாடகத்தின்படி வர வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது சுகதுக்கத்தின் விளையாட்டு. சுகம் எங்கே இருக்கும்? புது உலகத்தில் தான் இருக்கும். இந்த பழைய உலகத்தில் துக்கம்தான் இருக்கும். அந்த துக்கத்தில் போய் நீங்கள் விழுறதுக்கு அது பிடிச்சி இழுக்கக்கூடிய ஒரு எலிவலை மாதிரி சுகம் இருக்கும். அற்பகால சுகம்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே போய் நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. புது உலகத்தில் கொஞ்சோண்டு மனிதர்கள் தான் இருப்பாங்க. இந்த பழைய உலகத்தில் ஸோ இதில் இந்த உதாரணம் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, ஒரு தாயோடு கள்ளத்தொடர்பில் ஒருத்தன் இருக்கிறான். அதாவது அவங்க கணவன் இறந்துடுறாரு. ஸோ அவங்க வீட்டிலே வாழறான். அவன் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பொண்ணு வர கட்சியில் அந்த பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவனை நம்பாத அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மெசேஜெலாம் இருக்குது. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண உடனே பார்த்தா எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். ஆக்சுவலாக அவங்க அப்பா இறந்த உடனே அந்த அப்பாவுடைய வேலை அந்த பொண்ணுக்கு கிடச்சிச்சு, கவர்மெண்ட் வேலை. நீ எதுக்கு அவரை பார்க்குறா, என்ன உன் புருஷனா அப்படின்னு அசிங்கமாக திட்டுறாருப்புல இருக்குது. ஸோ இதெல்லாம் சொல்லி அழுகுறாங்க. ஸோ ஆஃபீஸுக்கே வந்து அடிக்கிறது, கண்ணாப்பின்னான்னு திட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இவங்க தனியாக அவங்க அம்மா வீட்டுக்கே வந்துட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறான், அவன் காரில் ஒரு 4-5 பேரோடு வந்து டக்குன்ட்டு அம்மாவை தள்ளிட்டு அந்த பொண்ணை மட்டும் அழைச்சிட்டு போயிடுறான். போய் 1 மாதம் ஆகுது, என்ன ஆச்சுன்னே தெரியல. என் பொண்ணு உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு வந்திருப்பா, ஃபோனாவது பண்ணியிருப்பா, அவன் ஏதோ கொன்னுட்டான், ஏன்னா நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு மெசேஜே அனுப்பிச்சிருப்போம். 1 மணி நேரம் மெசேஜ், அவ்வளோதான். இதுக்கு மேலே கொலவெறியில் இருக்கிறவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படிலாம் சொல்லியிருப்போம். அப்போ பாருங்கள் அந்த காமம் இல்லையா, அந்த சந்தோஷம், அந்த போதை. முதல்ல இந்த அம்மா இப்போ என்னென்ன பிரச்சனை ஆயிடுச்சு பாருங்கள். அந்த பொண்ணு சம்பாதிச்சு போட்டது, அம்மா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த குழப்பும் போச்சு, பொண்ணும் போச்சு, எல்லாம் போச்சு. அந்த பொண்ணுக்கும் நிம்மதி போச்சு. அது அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன ஆச்சோ தெரியாது. எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வினாடி அந்த சந்தோஷம், அந்த போதைக்கு அடிமையானதில் மாட்டிக்கிட்டாங்க. கலியுகத்தில் சந்தோஷம் இருக்க முடியாது. அதுதான் அந்த பொன்மான் பார்த்து சீதை மயங்குறாங்க இல்லையா. அப்போ லக்ஷ்மணன் சொல்லுவார், இந்த காட்டிலெல்லாம் இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆக்சுவலாக உலகத்திலே இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இங்கே இருக்க வாய்ப்பு கிடையாது கலியுகத்தில்னு அர்த்தம். அப்போ சீதை சொல்கிறாங்க, உனக்கு என்ன எல்லா படைப்பும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மனம் பண்ணுற வேலை. அது ஒரு சினிமா பாட்டு கூட வருமே, நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தி தான் அழகி என்பேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் தோணும் எல்லாருக்குமே. அப்புறம் போய் விழுந்ததுக்கப்புறம் தான் ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு துடிப்பாங்க. அது ஒரு லவ் சாங்கே ஒரு மாட்டிக்கிச்சேன்னு. ஸோ அதுதான் இந்த பழைய உலகம். இங்கே சுகத்தை எதுவுமே கொடுக்க வாய்ப்பு இல்லை. லக்ஷ்மணன் அழகாக சொல்கிறாங்க, இது வந்து மாயாவியின் உலகம், இங்கே எப்படி இது இருக்க முடியும்? மாயாவியுடைய வேலையாக தான் இருக்கும். சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாற்ற போகிறான்ட்டு அவன் எச்சரிக்கை பண்ணுவான். அதே மீறி 2 பேரும் மயங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் சீதையை கடத்திட்டு போயிடுறான். சரி, ஸோ இதுதான் வேலை. அப்புறம் அதனால தான் கலியுகத்தில் எதையுமே பார்க்காதீங்கன்னு ஒரு கோட்டை போடுறார். அந்த கோட்டை தாண்டினீங்கன்னா மாட்டிக்குவீங்க. முருகன் அந்த பெண்கள், கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க. ஒரு பாதுகாப்பு சுவர் ஒன்று இருக்கும், கண்ணுக்கு தெரியாத சுவர். அதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. வெளியில் முருகர் வந்தாருன்னா மாட்டிக்குவார். அப்படி வளர்ப்பாங்க. ஸோ அந்த ஸ்ரீமத் கோடும் லக்ஷ்மணன் கீச்ச கோடும் அந்த சுவர் எல்லாமே ஒரே விஷயம்தான். பாபாவுடைய கட்டளைப்படி நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. உங்களுக்கு சுகம் சொர்க்கத்தில் தான் கொடுக்கப்படும். இங்கே சுகம் இருக்க வாய்ப்பு கிடையாது. நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. சொர்க்கத்து போக போகிற அந்த சொர்க்கத்தை நினைத்து ஆனந்தப்படுங்கள். அங்கே அழைச்சிட்டு போக நான் வந்திருக்கிறேன்ற நினைத்து ஆனந்தப்படுங்க. இந்த கலியுகத்தை எந்த விஷயத்தையும் நினைத்து ஆனந்தப்படாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த புது உலகத்தில் ரொம்ப கம்மியான மனிதர்கள் இருப்பாங்க. ஆனால் அளவற்ற செல்வம் இருக்கும். இயற்கை எல்லாமே, அளவற்ற விளைச்சல் எல்லாமே அபரிமிதமாக இருக்கும். ஆனால் அனுபவிக்கக்கூடிய மக்களும் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அப்போ அது எவ்வளோ சூப்பராக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இங்கே மக்கள் அதிகம், ஆனால் வசதியோ ஒன்றுமே இல்லை. பாருங்கள், அந்த கும்பமேளாவில் போய்
30 பேர் இறந்தாங்க. திருப்பதி வைகுண்ட ஏகாதசி தரிசனத்துக்காக டிக்கெட் எடுக்க போய் அங்கே ஒரு 20 பேர் இறந்தாங்க. இப்போ மறுபடியும் அந்த கும்பமேளாவுக்கு போகிறதுக்காக டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் கூட்ட நெரிசலில் மாட்டி 18 பேர் இறந்தாங்க. சொர்க்கத்துக்கும் இங்கத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் தெரியுதா? அங்கே கம்மியாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷன்றதை இப்போ இந்த கூட்ட நெரிசலால் இறக்கும்பொழுது நமக்கு தெரியுது. எவ்வளோ மனிதர்கள் இந்த பழைய உலகத்தில் பாருங்கள். ஸோ பதித்த பாவனர் தந்தையைத்தான் கூப்பிடுறாங்க, வந்து இந்த உலகத்தை தூய்மையாக்குங்கன்ட்டு. தூய்மையான உலகத்தில் தான் அளவற்ற சந்தோஷம் இருந்தது. அதனால்தான் கல்பமாக கூப்பிடுறாங்க, எங்களை அங்கே அழைச்சிட்டு போங்கன்ட்டு. பாபா எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துட்டு போயிடுறார். மறுபடியும் அதே பாகம் இப்போ நடக்குது. பாபா வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பாகம். மற்றபடி உலகம் மொத்தமாலும் அழிஞ்சு போயிடாது, முடிவே கிடையாது. அது முடிவது சாத்தியமே கிடையாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா, 2047 உலகம் அழியும், 2187 உலகம் அழியும், ஒரு விண்கல் வருது, அதாவது ஒன்றும் ஆகாது. பாம்பு போட்டு மனிதர்கள் அழிக்கலாம், ஆனால் பூமி அப்படியே ஸ்திரமாக இருக்கும். கடல் கொந்தளிக்கும், அந்த இயற்கை சீற்றெல்லாம் நடக்கும், ஆனால் பூமியை அப்படியே உடஞ்சி சுக்குநூறாக காணாமலாம் போயிடாது. பூமியில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் மொத்தமாலாம் அழிஞ்சு போயிடாது. கொஞ்சம் பேர் கண்டிப்பாக இருப்பார்கள். கடலும் இந்த உலகத்தில் தானே இருக்குது இல்லையா? 3 தலம், இது 3வது தலம் இந்த பூமி. இதுக்கு மேலே வந்து சூக்ஷ்மலோகம் 2nd ஃப்ளோரு, 1st ஃப்ளோர் தான் பரந்தாமம் பாபா இருக்கிறது. மனிதர்கள் சொல்கிறாங்க, வெள்ளமே வெள்ளமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது. இருந்தாலும் அந்த தண்ணி, கடல் தண்ணிக்கு அடியிலும் பூமி தானே இருக்குது, தண்ணியும் இருக்குது. ஸோ அப்போ அந்த கடலுக்கு அடியிலையும் மண்ணு தானே இருக்குது. அப்போ அது அழியாமல் இருக்க தானே செய்யும். ஸோ தண்ணியும் இந்த ஃப்ளோரில் இருக்குது, பூமிக்கு மேலே இருக்குது. ஆனால் 2nd ஃப்ளோர்லேயும் 3rd ஃப்ளோர்லேயும், அதாவது சூக்ஷ்மாதனத்திலும் நிராகார உலகத்திலும் தண்ணியெல்லாம் இருக்காது. இந்த எல்லையற்ற உலகத்திற்கு 3 ஃப்ளோர் இருக்குது. குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்குமே இது தெரியாது. எல்லோருக்கும் இந்த சந்தோஷத்தின் விஷயத்தை மிக மிக சந்தோஷமாக சொல்லுங்கள் இல்லையா? என் பையனுக்கு கல்யாணம்னு சந்தோஷமாக தானே வந்து பத்திரிக்கை வைக்க வருவாங்க, இல்லை அழுதுகிட்டு ஐயோ என் பையனுக்கு கல்யாணங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் பையனுக்கு கல்யாணம்னா உங்களுக்கு மட்டும்தான் சந்தோஷம், அவனுக்கு என்ன சந்தோஷம் இல்லையா? பட் இருந்தாலும் ரொம்ப பிடிச்சவங்க தெரிஞ்சவங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உண்மையான சந்தோஷம் நீங்கள் சொர்க்கத்துக்கு வருவது, சும்மா இல்லை, மகாலட்சுமியே கல்யாணம் பண்ணிக்கிறது. ஸோ இந்த சந்தோஷமான செய்தியை சந்தோஷமாக சொல்லுங்கள் எல்லோருக்குன்ற. ஒன்றும் இல்லாத விஷயத்தெல்லாம் இந்த பாருங்கள், அன்னபூர்ணி சொல்லும்போது கொண்டாட்டமாக இருக்கலாம் அப்படின்றாங்க. என்ன அது கொண்டாட்டம் தான் தெரியல. அதீந்திரிய சுகத்தின் நினைவு யார் முழுசாக தேர்ச்சி அடைகிறார்களோ அவர்களுடைய நினைவார்த்தம்ன்ற இல்லையா? முழுக்க துக்கம் எவ்வளோ வந்தாலும் அந்த துக்கத்தின் தாக்கமே இல்லாமல் சதா ஆனந்தமாக இருக்கிறவங்களுடைய நினைவு. ஆனால் என்ன ஒன்றுனா, துக்கம் வருவதற்கு முன்பு ஒரு போதை வந்து உங்களை வீழ்த்தும், அது உங்களுக்கு தெரியாது. குறிப்பாக காமத்தின் போதை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. யாரோடது அப்படி ஒரு மயக்கம் புத்தியில் இருக்குதுன்னா அப்போ ஆத்ம சக்தி இழந்துக்கிட்டே இருக்கும். அதை தொடர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு தாக்கம் வரும், ஒரு நெகட்டிவான விஷயம். இப்போ அந்த போதையிலே இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, உங்களால் பாபாவை நினைக்க முடியாமல் இருந்திருக்கும். நினைவின் போதைக்கு பதில் வேறு ஒரு போதையில் இருக்கிறீங்க. அப்போ ஆத்ம சக்தி இழக்கும்போது அந்த எதிர்கொள்ள முடியாது வரக்கூடிய பிரச்சனையை. அப்போ பயங்கரமாக ஃபெயில் ஆகிடுவீங்க.
அங்கே கத்தி கூச்சல் குழப்பம் இந்த மாதிரி பண்ணி விட்டுருவீங்க. ஸோ அது இன்னும் கெட்ட பேராயிடும் பாபாவுக்குமே, நீங்களும் ஃபெயில் ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கு தான் அல்பகால சுகத்தை எல்லாம் தள்ளிக்கிட்டே இருக்கணும். அப்பால போ சாத்தானே, இதே தான். இந்த நாராயணன் பதவி அடையணும், மகாலட்சுமி பதவி அடையணும், நாராயணனை கல்யாணம் பண்ணிக்கணும், மகாலட்சுமி கல்யாணம் பண்ணிக்கணும், இதே தான் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். ஆக்சுவலாக இந்த காலத்துலலாம் பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு சீக்ரெட் ஏஜென்சியை வச்சு பையன் எப்படி இருக்கிறான் அதே மாதிரி பொண்ணையுமே செக் பண்ணுவாங்க. இங்கே பொண்ணுக்கும் அப்பா சிவபாபா தான், பையனுக்கும் அப்பா சிவபாபா தான். அவர்கிட்ட எதையுமே மறைக்க முடியாது இல்லையா? அப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்கு பாபா அப்பாவாகவும் இருக்கிறார், மாமனாராகவும் இருக்கிறார் இல்லையா? அப்போ ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஸோ அதுதான், அப்படி கவனமாக யார் அதீந்திரிய சுகத்தில் மட்டுமே இருக்கிறாங்களோ, இல்லை மற்ற எல்லாத்துலேருந்தும் புத்தி நீக்கிட்டால நீங்கள் அதீந்திரிய சுகத்தில் தான் இருப்பீங்க. அப்படி அதீந்திரிய சுகத்திலே மூழ்கிறது யார், எந்த டெஸ்ட் பேப்பர்லேயும் மாட்டாமல் ஃபெயில் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அதீந்திரிய சுகம் இருக்கும். யார் இரவு பகலாக சேவையை மட்டுமே செய்வதில் பிஸியாக இருக்கிறாங்களோ, வேறு எதையும் பண்ணுறது இல்லையோ சேவையை தவிர, அவர்கள்தான் அளவற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்வாங்கன்ற இல்லையா? அப்படின்னா மற்ற வேலையை செய்கிறதில்லன்னு அர்த்தம். மற்ற வேலையும் சேவையாக நினைத்து கூடவே மனச சேவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு தான் அளவற்ற சந்தோஷம், அதீந்திரிய சுகம் அனுபவமாகும். சில நாட்களுக்கு வேணால் மனிதர்கள் கண்ணு முழிக்கலாம் நைட்டு. இருந்தாலும் ஆத்மா ரொம்ப டயர்டான பிறகு அது தூங்கி தானே ஆகணும். ஆத்மா தூங்க போகும்போது உடம்பும் தூங்க போயிடுது. ஆத்மா தூங்கலை அப்படின்னா உடலும் தூங்காதே. அதுதான் அந்த மனவியாதி வந்தவர்களுக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கும். உடம்பு தூங்க சொல்ல, ஆனால் அவங்க ஆத்மா முழிச்சிக்கிட்டே இருக்கும், அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பாங்க. ஆனால் பொத்துன்னு விழுவாங்க, நின்றுக்கிட்டே தூங்குவாங்க. இந்த பைப்போலர் டிஸார்டர் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போவுமே தூங்கவே மாட்டாங்க, ஆனால் அந்த உடம்பு தூக்கத்தை தள்ளிக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்க போகும்போது பாத்ரூமில் விழுவாங்க, அங்கங்கே விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆத்மா தூங்கலைன்னா உடலும் தூங்காது, ஆத்மா தான் சோர்ந்து போகுது. நான் இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்கிறேன்னு யார் சொல்கிறா? ஆத்மா தான் சொல்லுது. ஸோ குழந்தைங்க, அதனால் எப்போவுமே ஆத்மானான்ற உணர்வுலையே இருக்கணும். இதில் தான் உங்கள் முயற்சி, பயிற்சி, கவனம், எச்சரிக்கை எல்லாமே தேவைப்படுது. நான் ஆத்மா ஆத்மா ஆத்மா, இது மட்டுமே மைண்டில் இருக்கணும். ஆத்மா ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. அப்போ எப்படி மயக்கம் வரும் இல்லையா? உடலை பார்க்கும்போது தானே மயக்கம் வரும். உடல்னு உங்களை நினைத்தால் தானே மயக்கம் வரும். அப்போ நான் ஒரு ஒளிப்புள்ளி, என் அப்பா கிட்டேருந்து நான் வந்திருக்கிறேன், அப்பா கிட்டேருந்து வந்திருக்கிறேன் நானும் ஒரு ஒளிப்புள்ளி, மற்றவர்களும் அதே மாதிரி ஒளிப்புள்ளி. ஸோ அப்பா கிட்டேருந்து வந்திருக்கிறேன், இன்னொரு ஒளிப்புள்ளியை பார்க்கிறேன், என்னுடைய சகோதர ஆத்மாவை பார்க்கிறேன். இதுதான் ஆத்மாபிமான நிலை. இதுக்கு தான் பயிற்சி வேணும். நீங்கள் பாபாவையே நினைக்கலை, ஆத்ம உணர்விலே நிலைக்கலை அப்படின்னா தேக உறவுகள் தான் ஞாபகம் வரும். ஸோ அப்போ பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆத்ம உணர்வில் பாபாவை, அடுத்தது முரளியும் அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மைண்டில் என்ன இருக்குதோ அதை தானே நினைக்க முடியும். முரளியே இல்லாமல் நீங்கள் பாபாவை நினைக்கணும்னு நினச்சிங்கன்னா நினைக்கவே முடியாது. அதுவும் இருக்குது. அப்போ மற்ற விஷயங்கள் எதை நினச்சிங்களோ அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். எதை கேட்டிங்களோ பார்த்தீங்களோ அதான் ஞாபகம் வரும். அதில் நமக்கு பாபா குழந்தையான அப்புறம் வெளி உலக விஷயத்தில் இருந்தாலும் நம்ம புத்தி விலகிட்டதுனால சின்ன சின்ன விஷயம் கூட உங்களால் மறக்க முடியாது. எங்கேயோ ஒரு பாட்டு கேட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வாரக்கணக்கு மாதக்கணக்கில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ முரளி படித்து பாபாவை நினைத்து தான் நீங்கள் அழிக்கணும். ஏன்னா வேறையும் நம்ம கேட்கவும் கூடாது இல்லையா? அஞ்ஞானிகள் எப்படின்னா ஒரு பாட்டு கேட்பாங்க, அடுத்தது இன்னொரு பாட்டு, அப்போ அது மறந்துடும். அப்போ நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். ஒரு சின்ன குப்பை கூட நம்மளை ஃபெயில் ஆக்கி விட்டு போயிடும். பெரிய பெரிய வீரன் புல்லு தடிக்கி விழுந்துடுவான் அப்படின்ட்டு ஒரு பழமொழி கூட இருக்குது.
அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. எச்சரிக்கையாக இருக்கணும். சின்ன மாயாதானே அலட்சியமாக விட்டுறக்கூடாது. காமத்தின் லேசான போதை கூட இருக்கக்கூடாதுன்னு பாபா சொல்லுவார். பாபா சொல்கிறாரு, நீங்கள் நிர்வாணமாக வந்தீர்கள், நிர்வாணமாக திரும்பி போகணும். லவ் யூ பாபா. இது ஆக்சுவலாக அப்படியே பைபிளில் வரும். இது யோபு சொல்லுவோம். யோபுவோடைய சொத்து எல்லாமே அழியும் ஒரே நேரத்தில். பெரிய பணக்காரன், எல்லாமே அவனுடைய ஆடு மாடு வயல்வெளி எல்லாமே ஏதாவது ஒரு இயற்கை சீற்றத்திலோ யாரோ வந்து திருட்டு போவாங்க. அப்புறம் அவனுடைய குழந்தைங்க எல்லாரும் அட் அ டைமில் வீடு எரிஞ்சு இறந்துருவாங்க. எல்லாமே போயிடும். அப்போ வந்து அவனுடைய மனைவி சொல்லுவான், இன்னுமா நீ கடவுளை நம்பிட்டு இருக்கிற அப்படின்ட்டு. அப்போ அவன் சொல்லுவான், நாம் நிர்வாணமாக வந்தோம், நிர்வாணமாக போகிறோம். இது அர்த்தம் தெரியாமல் கிறிஸ்தவர்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்க, அவர் நிஜமாகவே நிர்வாணமாக இருந்தார் பிள்ளைருக்குன்ட்டு. யோபுவையும் நிர்வாணமாகவே அந்த கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா, என்னடா இவன் நிர்வாணமாக இருக்கான், இந்த மாதிரி உள்ளே இருக்கவே இருக்காதுன்னு பார்க்குறான். அப்போ தான் தெரியுது, ஓ இந்த டயலாகை அப்படியே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. அவர் சொல்கிறது வந்து நம்ம ஒன்றும் இல்லாமல் வந்தோம், ஒன்றும் இல்லாமல் போகிறோம். ஆனால் பாபா சொல்கிறாரு, ஒன்றும் இல்லாமன்றதை விட ஆத்மாவுக்கு உடம்பு இல்லாமல் வந்தோம். இவங்களுக்கு உடம்புல துணி இல்லாமல் வந்தோன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் உடம்பே நீங்கள் கிடையாது, ஆத்மா. ஆத்மா போட்டிருக்கிற துணி தான் உடம்பு. அப்போ உடம்பு இல்லாமல் தான் மேலே இருந்த ஆத்மா வந்து இங்கே தான் உடம்பு எடுத்தது. அந்த உடம்பை இங்கேயே விட்டுட்டு ஆத்மா மேலே போகணும். இது சதா ஞாபகம் இருக்கட்டும். அதுக்கு தான் நான் ஆத்மான்றது. அதாவது பக்தி மார்க்கத்தில் எத்தனை கோயிலாக இருக்கட்டும், நிறைய பக்தி செய்யக்கூடிய குடும்பமாக இருக்கட்டும், ஓம்னு அது ஓடிக்கிட்டே இருக்கும். இது இல்லாமல் அவங்களே வேறு ஓம்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு அந்த ஓம் சொல்கிறாங்களோ அல்லது ஓம்ன்ற அந்த ரெக்கார்டிங்கை கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு நான் ஆத்மான்னு மைண்டில் ஓடிட்டு இருந்தாலே நம்ம ஈஸியாக கர்மதி தாயிடலாம். நீங்கள் எப்படி ஆகணுன்றதை அவங்க சொல்லி கொடுக்குறாங்கப்பாங்க பக்தர்கள். நிர்வாணமாகத்தான் வந்தீர்கள், நிர்வாணமாக செல்ல வேண்டும். அதனால் அந்த தேகத்தின் உறவுகளை எல்லாம் மறந்துடுங்க. தேகத்தில் இருந்துக்கிட்டே என்னை நினைவு பண்ணுங்க. தேகம்னு ஒன்று இருக்கிறதே மறந்து என்னை நினைவு பண்ணுங்க. வெறும் ஒளிப்புள்ளியாக உங்களை உணர்ந்து என்னை நினைவு பண்ணுங்க. பிறகு நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிடுவீங்க. ஸோ பாபா அந்த மாதிரி உயர்ந்த அத்தாரிட்டி குழந்தைகளாகிய உங்களை தவிர அப்படிப்பட்ட சர்வ சக்திவானை யாருக்குமே தெரியாது. அதுவே எவ்வளோ பெரிய போதை. இல்லை, கடவுள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. பிரபாகரன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஒரு ஆர்வத்திற்குரிய விஷயமாக மக்களுக்கு இருக்குது. அவர் இருந்தால் என்ன, இல்லாட்டினா என்ன, கடவுள் உயிரோட்டமாக இங்கே இருக்கிறாரு, இதில் பெரிய நியூஸாக வரணும். அதை பற்றி சிந்தனையே இல்லாமல் இருக்கிறாங்க மனிதர்கள். இந்த செய்தியை கொடுக்குற அந்த பிரம்மகுமாரிஸ்டால யாருமே மகா கும்ப மேலால் காட்ட மாட்டுறாங்க. அங்கே ஊசிமணி பாசிமணி விற்ற பொண்ணை காட்டி அந்த பொண்ணை ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க பாருங்க. ஏன்னா உங்களை தவிர பாவம் யாருக்குமே கடவுளை பற்றி தெரியல. பாபா சொல்கிறாரு, நான் ஏழைகளின் பங்காளன். எல்லாம் அந்த ட்ரெயினில் நெரிசல்னா பாபாவுடைய ஞானத்தை கேட்க போகிறாங்க. போய் அந்த மகா கும்ப மேலால் போய் மூழ்கிட்டு வரணுமா. கங்கையும் யமுனையும் கலக்கிற அந்த தண்ணியில் போய் கடவுள் தான் ஞானக்கடல், அதிலிருந்து வந்த நதி தான் இந்த கங்கை யமுனை அப்படிங்கிற ஞான நதிகள். ஸ்தூல நதி அது சொல்லலை அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியல பாவம். பாபா சொல்கிறார், நான் ஏழை பங்காளன். பாருங்கள், நீங்கள் எல்லாம் எவ்வளோ சாதாரணமாக இருக்கிறீங்க பாருங்கள். பாபா குழந்தைங்க எல்லாம் லிப்ஸ்டிக்கு போட்டுட்டு மை வச்சுட்டு அப்படியே அந்த ஃபேஸுக்கு போடுற மேக்கப்லாம் போட்டுட்டா இருக்கிறாங்க. சிவானி தீதி ஆன்மீகவாதிகளில் நம்பர் 1 இந்த கலியுகத்திலே கூட ஏற்றுக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவங்க என்ன ஏதாவது மையோ அல்லது லிப்ஸ்டிக்கோவா போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் பக்தி மார்க்கத்தில் என்னென்ன பண்ண நீங்கள் பாருங்கள். பக்தி தேசமங்கை கட்சி எடுத்துக்கோங்க, இல்லை பக்தி மார்க்கத்தில் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்களாம். குறிப்பாக பெண்களை வடநாட்டில் நிறைய பேர் அந்த கீதை இதெல்லாம் சொல்லுவாங்க. அவ்வளோ அலங்காரம், அவ்வளோ மேக்கப் இருக்கும்.
ஆனால் இங்கே நாம் எவ்வளோ சாதாரணமாக இருக்கிறோம். பதித்த பாவனர் தந்தை வந்திருக்கிறார். மனிதர்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு கூட்டம் வரும் தெரியுமா அப்படிங்கிறார். அதுக்கான ட்ரையல் தான் இப்போ அந்த ரயில்வே கூட்டம் இது எல்லாமே. ஏன்னா மக்களுக்கு இன்னும் தெரியல கடவுள் வந்தால் எவ்வளோ கூட்டம் வரும், அதை உங்களால் சமாளிக்க முடியாதுன்றார் பாபா. இப்போ அதோடைய ட்ரையல் பார்க்குறோம். ஸோ அப்போ பாபா சீக்கிரமாக வெளிப்பட போகிறாரு. அதோடைய அடையாளம் தான் இது. ஏன்னா ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவை நோக்கி பார்வைப்படுது. என்னடா இந்தியாவில் இவ்வளோ கூட்டம் வருதான்ட்டு இந்த கூட்டத்துக்காகவே கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து. ஏன்னா நான் இங்கே வந்ததுக்கு காரணம் இதுதான் பெரிய கேதரிங், ஹியூமன் கேதரிங்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்கும் கூட்டத்தை பார்க்கணுன்ட்டு. ஸோ கடவுளே வந்துட்டார்னு தெரிந்தால் எவ்வளோ கூட்டம் வரும் தெரியுமா? ஒரு விஐபி வந்தாங்கன்னா எவ்வளோ கூட்டம் வருது. அதனால் நாடகத்தின்படி இந்த விஐபி பாபாவுடைய பாகம் மறைமுகமாகவே இருக்கிறது. இன்னும் நீங்கள் முன்னேற முன்னேற உங்களுடைய தாக்கம் அதிகரிக்கும். அப்போ உலகழிவு ஸ்டார்ட் ஆகிடும். எல்லாரும் பாபாவை சந்திக்க முடியாது. அவங்க பாபாவை நினைப்பாங்க, அவருடைய அறிமுகத்தை அடைவார்கள். மற்றபடி எல்லோரும் இங்கே வந்துட முடியாது. உதாரணத்திற்கு பாபா குழந்தைகளே பாபா சொல்கிறார். பாபா குழந்தைகளே எல்லோரும் வரமாட்டாங்க. பந்தனத்தில் இருக்கிற பெண் குழந்தைங்க எப்படி பாபாவை சந்திக்க முடியும் இல்லையா? அவங்க சென்டருக்கே அனுப்ப மாட்டுறாங்க, எப்படி மதுபனுக்கு அனுப்புவாங்க? ஸோ அவங்க பலவிதமான அடி உதையெல்லாம் சகிச்சிக்க வேண்டி இருக்குது. ஏன்னா மனிதர்களால் விகாரத்தை விட முடியல. என்ன இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, காமம் இல்லைன்னா எப்படி அப்புறம் இனவிருத்தி ஆகும் இப்படி சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, உலகத்தை பற்றிய கவலை பாபாவோடதா உங்களுடையதா? நீங்கள் தான் உலகத்தையே விருத்தி பண்ண போகிறீங்களா? அவ்வளோ கவலைக்காக தான் நீங்கள் காமத்தில் ஈடுபடுறீங்களோ? இல்லைனா மனித இனம் அழிஞ்சிடுன்னு பயந்துட்டு தான் காமத்தில் ஈடுபடுறீங்களோ? இங்கே பேசுகிறது கடவுள்னு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்ககிட்ட சொல்லுங்கள், முதல்ல அப்பாவை அடையாளம் கண்டுக்குங்க. அது தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. அடையாளம் கண்டுக்கிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இதை புரிய வைக்கிறதுக்கு புத்திசாலியான வழிகளை நீங்கள் பயன்படுத்தணும். ரொம்ப முக்கியமானது இல்லையா? நம்ம பைபிள் குரான்லாம் எடுக்கும்பொழுது என்னடா என்னென்னமோ சொல்லி பார்க்குறோம். ஆனால் அதில் புரிஞ்சுக்கிறவங்களும் இருப்பாங்க. அங்கே கமெண்ட் போட மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பாபா குழந்தை ஆவாங்க. பட் ரெகுலராக கேட்குறாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு அம்பு விடணும். மெயினாக பாபா நினைவில் அம்பு விடணும். அதுதான் ராமர் ஒரு அரக்கன் வருவான், சீதையை பிடிக்க வருவான். ராமரும் லக்ஷ்மணனும் அம்பு வேகமாக விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவன் அதெல்லாம் பிடிச்சி அவன் பெருசாக இருப்பான். அந்த அம்புலாம் அவனுக்கு ஒரு குட்டி பொம்மை மாதிரி இருக்கும், உடச்சி தூக்கி அடைச்சிடுவான். ஸோ அப்போ என்ன பண்ணுவார், ராமர் கடவுளுடைய நினைவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அம்பு விடுவார். அப்போ தான் அவனுடைய கை துண்டிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி அவர்களுடைய இதயத்தை தொலைக்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க அப்படி பாபா நினைவில் இருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சொல்கிறதும் என்ன சொன்னால் நீங்கள் பாபா நினைவில் இருந்தாலே அவர் டச் பண்ணுவார். ஸோ இன்னும் புத்திசாலித்தனமாக எப்படியெல்லாம் புரிய வைக்கலாம் அப்படின்னு யோசித்து புரிய வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம் சொல்கிறோம். பாபா சொல்கிறாங்க, நிரந்தரமாக உயர்ந்ததிலும் உயர்ந்த அந்த தந்தையுடைய நினைவில் மட்டும் இருங்க. யாருடைய அழியக்கூடிய உடம்பையும் பார்க்காதீங்க. ஆத்ம உணர்வில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நினைவிற்கான நேர்மையான சார்ட் வையுங்கள். எவ்வளோ நேரம் நினைவில் இருந்துன்னு உண்மையான சார்ட் வையுங்கன்ற. ஸோ உடலை பார்க்காமல் இருக்கிறதுக்கு தான் அங்கே முயற்சியே ரொம்ப முக்கியமானது இல்லையா?
ஸோ பெண்ணுடைய சில அங்கங்களை மட்டும் பார்க்காம இருக்கிறதில்ல, முகத்தை கூட பார்க்காம இருக்கணும். அதுதான் இங்கே முயற்சி. வெறும் ஆத்மாவை மட்டுமே பார்க்கணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அடுத்தது பாபா நினைவிலே இருக்கணும். எவ்வளோ நேரம் இருந்தேன், நேர்மையான சார்ட்டை வைங்க. இரவு பகலாக இந்த சேவை செய்கிறதுலே பிஸியாக இருங்க. இதன் மூலம் அளவற்ற சந்தோஷத்தை அனுபவம் செஞ்சுட்டு இருங்க. ஸோ சூப்பரானது சொன்னார் இல்லையா? இரவு பகலாக சேவையை தவிர எதுலேயுமே புத்தி போகாதவங்க தான் அளவற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்ய முடியும்னு இருக்கார். ஸோ அதே மாதிரி பாபா நம்மளை அழைச்சிட்டு போக வந்திருக்கிறாருன்ற சந்தோஷமான செய்தி சந்தோஷமாக எல்லோருக்கும் சொல்லுங்கள். அந்த 3 உலகங்களின் ரகசியத்தையும் சந்தோஷமாக சொல்லுங்கள். சந்தோஷமாக சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பாபா கொடுக்குற ஸ்ரீமத்தில் கடவுள் தான் பேசுகிறாருன்ற அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். அந்த வழிப்படித்தான் நடப்பென்ற நிச்சய புத்தி இருக்கணும். அந்த வழியில் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். தடை வந்தால் பயப்படக்கூடாது. பாபா குழந்தைங்களுக்கு பயம்னு ஒன்று இருக்கவே கூடாது இல்லையா? ஸ்ரீகிருஷ்ணன் முகத்தில் எப்பயாவது பயத்தை பார்க்க முடியுதா? ராமர் பயப்படுவார், ஐயோ சீதைக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு பயப்படுவார், அழுவார். கிருஷ்ணர்கிட்ட அதை பார்க்க முடிஞ்சதா? ஸோ அது மாதிரி என்ன தடை வந்தாலும் பயப்படாதீங்க, பாபா இருக்கிறார். பயமற்ற உலகத்துக்கு பாபா கையை பிடிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் அழுவுறீங்கன்னா யார் கையை பிடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். சிவபாபா பொறுப்பு. அதனால் எதை பற்றிய சந்தேகமும் வேண்டாம். நாடகப்படி நடக்கிறது நடக்கும். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஏன்னா அது நாடகமே கல்யாணக்காரி நாடகம் தான், நன்மை செய்யக்கூடிய நாடகம். கல்யாணக்காரினா ஹிந்தியில் நன்மை செய்யக்கூடியன்னு அர்த்தம். வரதானம். இந்த உயர்ந்த சங்கம யுகத்தில் அனைத்து பிராப்திகளின் உரிமையை அனுபவம் செய்யக்கூடிய பல கோடி மடங்கு பாக்கியசாலி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், பாபா குழந்தைங்க எல்லோரும் எவ்வளோ பாக்கியசாலிகள். இந்த சங்கமயுகத்தில் பிறக்கிறது சாதாரண விஷயமா? நம்முடைய ஒவ்வொரு பிறப்பும் எவ்வளோ மகிமைக்குரியது. முருகனுடைய பிறப்பு பேசப்படுதில்ல, முருகனுடைய பிறப்பு, பிள்ளையாருடைய பிறப்பு எவ்வளோ உயர்வாக பேசப்படுது. கிருஷ்ணருடைய பிறப்பு, இதெல்லாம். ஸோ அங்கே கிருஷ்ணருடைய பிறப்புன்னு சொல்கிறதுமே இங்கே சங்கமயுகத்தில் பிறக்கிறது தான். ஸோ இந்த உயர்ந்த யுகத்தில் ஜென்மம் எடுத்த பாக்கியசாலி குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவுடையவன் நான் அப்படின்ற உணர்வு உடனடியாக உங்களுக்கு அனுபவம் ஆகுது. ஏன்னா முந்தைய கல்பத்துடைய டச்சிங் ஆகுதுன்றார் இல்லையா? டக்குன்னு எப்படி இந்த ஞானம் புரியுது? நிறைய பேருக்கு ஒரே வீடியோவிலே புரியும், ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அது காரணம் என்ன? அந்த அந்த முந்தைய கல்பத்து விஷயத்தை ஏதோ ஒன்று டச் ஆகும், அப்படியே பற்றிக்கும். நான் சொன்னேன் எனக்கு அந்த ராவணன் சொன்னோன்னே அப்படியே டச் ஆகிடுச்சுன்றது. ஸோ அப்போ இது எவ்வளோ பெரிய பாக்கியம்ன்றார். அது ஜென்மம் எடுத்த உடனே இது என்னோட குடும்பம்னு உணர ஆரம்பிச்சிடுவீங்கன்றார். ஏன்னா ஜென்மம் எடுத்த உடனே அப்பாவுடைய சொத்துக்கு அதிகாரி தானே நீங்கள். அப்போ சொர்க்கம் என்னுடையது, அந்த ராஜ பதவி என்னுடையது, அந்த போதையும் இருக்கும். எப்படி முழு மரமும் ஒரு விதையில் அடங்கி இருக்குதோ அதே மாதிரி நம்பர் 1 நேரம் இது, இந்த சங்கமயுகம். இந்த நேரத்தில் வந்திருக்கிற குழந்தைகளுக்கு அனைத்து பிராப்திகளின் ரூபமும் உடனடியாக அனுபவமாகுன்றார். அந்த பிராப்திகளின் கஜானாவே உங்களுக்கு அனுபவமாகும். வந்த உடனே அனைத்தையும் அடைந்த அந்த உணர்வு இருக்கும். ஆஹா எனது அருமை பாக்கியமின் பாட்டு கூட இருக்குது இல்லையா? ஸோ அப்படியே அனுபவமாகும். அதனால் நீங்கள் ஒரு பொழுதும் எனக்கு சந்தோஷம் இருக்குது ஆனால் அமைதி இல்லை, அமைதி இருக்குது ஆனால் சக்தி இல்லை அப்படிலாம் சொல்லவே முடியாது.
எல்லா விதமான அனுபவமும் உங்களுக்கு அனைத்து அனுபவங்களால் நிரம்பி இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கிறவங்க தான் பாக்கியசாலி குழந்தைகள். ஸோ அப்போ எப்போவுமே அந்த அனுபவத்தில் நிரம்பி இருக்கணுன்றார். ஏன்னா அந்த அனுபவம் மறக்காதுன்றார். வார்த்தைகள் மறக்கும், ஞானம் மறக்கும், ஆனால் அனுபவம் மறக்காது. ஸோ நான் ஏதோ ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், நேற்று முரளியில்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன வயசில் பக்கத்தில் கிறிஸ்தவ வீடு இருந்துச்சு. அவங்க வீட்டில் நான் சர்ச்சுக்கு வரணும் போது அவங்க அவ்வளோ அன்பாக என்கிட்ட பேசுகிறாங்க. பேசுனது எதுவுமே ஞாபகம் இல்லை இப்போ எனக்கு, ஆனால் அவங்க அன்பாக பேசினான்றது அந்த அனுபவம் ஞாபகம் இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் விஷயம், அந்த அனுபவத்தை கொடுங்கன்றாங்க. அதுதான் முக்கியமான விஷயமே. ஸ்லோகன் உங்களுடைய சந்தோஷத்தின் நிழலில் எல்லோருக்கும் குளிர்ச்சியின் அனுபவம் ஆகணும், குளிர்ச்சியின் அனுபவத்தை நீங்கள் கொடுக்கணும். அப்படின்னா நீங்கள் ரொம்ப தூய்மையாகவும் பணிவானவராகவும் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அந்த ஒரு தூய்மையும் அந்த பணிவும் இருக்கணும். அப்போ உங்களுக்கு அந்த அமைதித்தன்மை அனுபவம் ஆகுன்றார். பணிவு அது எவ்வளோ முக்கியமானது இல்லையா. ஸோ நான் காலேஜில் படிக்கும்போது நிறைய ஹோட்டலில் சாப்பிடுவோம் இல்லையா, மெஸ்ஸில் சாப்பிடுவோம், எல்லாத்துலேயுமே சாப்பிடுவோம். ஆனால் அதில் ஒரு ஐயர் மெஸ்ஸு அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் வீட்டிலே. அங்கே போகும்போது வித்தியாசம் இருக்கும். அது பெரிய சுவைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அங்கே அப்படியே அமைதியாக ஒரு தெய்வீகமாக இருக்கும் அந்த உணர்வே. மற்ற இடத்துல என்ன வேணும் அப்படிலாம் இருக்காது. அமைதி சாப்பிட்றீங்களா அப்படி ஸ்லைட்டாக அவங்க பேசுகிறதே காதில் விழாது. கொச்சன்னு கூட்டமாக இருக்காது. செலக்டிவாக தான் மக்கள் அதை விரும்புவாங்க. எல்லாம் அசைவ பிரியர்களாக இருக்கிறாங்களே அவங்களாம் அங்கே வரமாட்டாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. ஸோ அந்த பணிவு மெயினாக, அந்த பணிவு பயங்கரமாக இருக்கும். இந்த ஒரு அகங்காரம், அந்த ஒரு காசுக்காக பண்ணுற அந்த உணர்வு எதுவுமே இருக்காது. திருப்தியாக இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த ஞான உணவையும் அப்படித்தானே பரிமாறணும். அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அந்த வார்த்தை பேசுகிற விதத்தில் அந்த பணிவு இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். பேசுகிற விதம், நடந்துக்கிற விதம், உங்கள் பார்வை எதுலேயுமே கொஞ்சம் அகங்காரம் கூட வந்துடக்கூடாது. அப்போ தான் அவர்களுக்கு அந்த குளிர்ச்சித்தன்மை அனுபவமாகும். ஸோ இன்றைக்கி அவ்யக்த பயிற்சி, ஏகாந்த பிரியராகி ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை தாரணை பண்ணுங்கள். ஸோ ஒருவரோடு அனைத்து உறவுகளும் யார் வச்சிருக்கிறாங்களோ, அனைத்து விதமான உறவுகளின் அனைத்து விதமான இனிமைத்தன்மையையும் யார் அந்த ஒருவரிடம் இருந்து அனுபவம் பண்ணுறாங்களோ அவர்கள் ஏகாந்த பிரியர்களாக இருப்பாங்க இல்லையா. ஒருவரே என்னுடைய, அதான் ஏக் பல் ஏக் பரோசா, ஒருவரே என்னுடைய பலம், ஒருவர் மீது உள்ள நம்பிக்கை தான் என்னுடைய பலம். ஸோ அவருடைய நினைவிலேயே மூழ்கி இருப்பாங்க. அவங்களுக்கு அவரோட மட்டும் இருக்கிறது தான் பிடிக்கும். ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருந்தே எல்லா விதமான இனிமையும் இருக்கும்போது பல திசைகளில் போக வேண்டிய அவசியம்தான் என்ன இருக்குது. சூப்பர்ல, செம சூப்பரானது இது. எல்லாமே இங்கேயே கிடச்சிதுன்னும் போது நான் எதுக்கு மற்ற இடத்துக்கு போகணும். தாயும் நீயே, தந்தையும் நீயே. ஆக்சுவலாக குழந்தைக்கு ஃபுல் உறவுமே அது தானே. ஆக்சுவலாக கணவன் திருமணம் பண்ணுறதுமே கூட பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுக்கு இன்னொரு அப்பாவாக கணவன் இருக்கணும்னு நினைப்பான். பையன் இன்னொரு அம்மாவாக மனைவி இருக்கணும்னு நினைப்பான். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த அப்பா அம்மா உறவுலே எல்லாமே வந்துடுது. ஸோ அந்த மாதிரி அனைத்து இனிமையும் கடவுள்கிட்ட இருந்தே உங்களுக்கு கிடைக்குதுன்னா மற்ற உறவுகளை தேடி போக வேண்டிய அவசியம்தான் என்ன இருக்குது. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் நினைவு வச்சுக்கிட்டால் போதும். அதில் ஒட்டுமொத்த ஞானமும் நினைவும்
உறவுகளும் உங்களுடைய மனநிலையும் எல்லாமே அதிலே அடக்கமாயிடும்ன்றார். அந்த ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே, பாபா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை மந்திர சொல், மந்திர சாவின்றார். எல்லா பொக்கிஷங்களும் திறக்கும்ன்றார் அப்பான்னு சொல்லிட்டாலே. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? ஸோ அது கூடவே அந்த ஒரு வார்த்தையினால் அனைத்து பிராப்திகளும் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு தெரியும். அந்த பிராப்திகளில் நான் நிரம்பி இருக்கிறது. ஸோ அந்த ஒருவருடைய நினைவில் ஒரே சீரான மனநிலையில், நிரந்தரமான மனநிலையில் இருங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. நிறைய பேர் சொன்னா குழந்தையாகவே இருந்துட்டால் நல்லா இருக்கும்ல. ஆனால் அது சாத்தியம் இல்லை. யாருமே இறக்காமலே இருந்தால் நல்லா இருக்கும்ல, சாத்தியம் இல்லை. எல்லாருடைய மனமும் மாறாமலே இருந்தால் நல்லா இருக்கும்ல, சாத்தியம் இல்லை கலியுகத்தில். ஆனால் ஒன்று சாத்தியம், எதுவும் மாறாமல் இருக்கணும். நீங்கள் எதிர்பார்க்குறதே எதுக்கு? எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், அது சாத்தியம். அந்த சந்தோஷம் சாத்தியம் எப்போ? ஒருவருடைய நினைவில் மட்டுமே நீங்கள் இருந்தீங்கன்னா, மற்றவர்கள் வந்தால் என்ன போனால் என்ன, உங்களுக்கு சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும். இவர் அழிவற்றவர், இவர் அப்படியே தான் இருக்க போகிறார், உங்கள் கூடவே தான் இருக்க போகிறார், உங்களை கூடவே அழைச்சிட்டு போகிறார், விட்டுட்டு போகிறதில்ல. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்றதெல்லாம் பாபாவுக்கு பொருத்தமான விஷயம் அது. ஸோ அப்போ அந்த ஒரே மனநிலை இருக்கும். பாபா இவ்வளோ ஞானத்தை தினம் தினம் கொடுக்கறது எல்லாம் எதுக்கு தெரியுமா? அந்த ஒருவருடைய நினைவிலேயே நீங்கள் இருக்கணுன்றதுக்காக தான். நீங்கள் நல்ல மனம் வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம், கோபம், பழி வாங்கிறது, பொறாமை, காமம், ஏதோ ஒரு இனக்கவர்ச்சி, போதை, அப்படியே நீங்கள் முரளி படிக்க 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 அந்த போதை அப்படியே இறங்குறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒரு பாதி முரளியில் இருக்கும்போதே அது ஃபுல்லாக காணாமல் போயிடும். அப்படியே பாபா நினைவு கிட்ட போக ஆரம்பிச்சிடும். ஆச்சரியமாக அதுக்குத்தான் ஞானம் கொடுக்குறார். அந்த பேய் ஓட்டுறது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய விகார பேயை ஓட்டிகிட்டு இருக்கிறார் இந்த ஞானத்தினால. ஸோ அந்த ஒருவருடைய நினைவில் இருப்பதற்காகவும் அனைத்து பிராப்திகளும் உங்களுக்கு நிரந்தரமாக நிலை பெறுவதற்காகவும் தான் பாபா இந்த ஞானத்தை எல்லாம் கொடுக்கிறார். செம சூப்பரில், முரளியும் சூப்பர், அவ்யக்த பயிற்சி சூப்பரோ சூப்பர். ஒருவர் இருக்க பலர் எதற்கு, அவ்வளோதான் மெயினாக இந்த பயிற்சியில். எல்லாமே அவரே கிடச்சிட்டார்ப்பா, எனக்கு எதுக்கு மற்றவங்க, அப்படி இருக்கணுன்றார். செம சூப்பர் முரளி. ஓம் சாந்தி. அதுலேயும் இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.